இனிய காலை வணக்கம். என் கூடவே இன்னைக்கு பாப்பாவும் எந்திரிச்சிட்டான்னு சொல்றதா இல்லை அவள் டைமுக்கு நான் எந்திரிச்சிட்டேன்னா தெரியல. அவளுக்கு கொஞ்சம் ஏர்லியர், எனக்கு கொஞ்சம் லேட்டு. இது நைட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணதுனால எனக்கு இன்னைக்கு பெருசாக வேலை இல்லைன்னு நினச்சா கடைசியில் பால் வாங்க மறந்தாச்சு. மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமேன்ற மாதிரி நைட்டு காய்ச்சின பாலோட காலையில் நானும் அப்பாலாம் மட்டும் குடிச்சாச்சு. ஒரு பொருள் வாங்க போன உனக்கு எதுக்குமா இத்தனை பொருள்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் என்னவோ நான் மட்டும்தானா இப்படின்னு எனக்கு தெரியல. எப்பவுமே அந்த வெங்காய கூடையில் வெங்காயம் இருக்கணும், ஃப்ரிட்ஜு திறந்தா தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். அது இல்லைனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பாப்பாக்கு கொஞ்சம் சளி இருக்கிறதுனால தோசை கூடவே தூதுவளை ரசம் வச்சு கொடுத்தாச்சு. அண்ட் அவளுக்கு மீன் குழம்பு பெருசாக கொடுக்க மாட்டோம், அதனால லஞ்சுக்குமே வந்து வல்லாரை போட்டு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. வல்லாரை கீரை கடையில் ரெசிபி டீட்டெயிலாக ஷம்மூஸ் கலக்கல் கிச்சனில் அப்லோட் பண்ணுறேன், அங்கே செக் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சுக்கோங்க, இதில் கம்ப்ளீட் ரெசிபி போட்டோன்னா வீடியோலேருந்து ரொம்ப பெருசாக போகுது, அப்புறம் யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால தான் சாமி தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லி காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு பெருசாக வேலை இல்லைன்னு நினச்சி தானே நான் எந்திரிச்சேன். பட் அப்படி இல்லைங்க, இந்த கீரை கடையிலுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஷம்மூஸ் கலக்கல் கிச்சனுக்கு ரிவ்யூக்காக ஃப்ளோரியோ பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆட்டா ப்ராடக்ட்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதில் கார்லிக் வித் சீஸ் ஆட்டான்னு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன். பட் இது பாப்பா கொடுக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்குனால சாப்பிட மாட்டேன்ட்டா. எங்களுக்குலாம் அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, பட் அவளுக்கு தான் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்ட்டா. அதனால அவளுக்கு ரைஸ் கூடவே தால் கொடுத்தாச்சு. பட் ஈவினிங் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லையம்மான்னு சொன்னதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் அகைன் அவளுக்கு சப்பாத்தி பண்ணேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவள் சப்பாத்தி பாலோட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் வேறு விதமாக கொடுக்கணுங்கிறது, பட் முடியல. நெக்ஸ்ட் ஈவினிங் துவைச்ச துணியெல்லாம் கொண்டு போய் நானும் பாப்பாவும் சேர்ந்து காய போட்டாச்சு. அவளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே இருக்கும் இது.